சமயநல்லூர் பிரம்ம ஜோதிட நிலையத்திலிருந்து மதன். மிதுன ராசி நேயர்களுக்கான சனி பெயர்ச்சி பலன்கள். சனி பகவான் 2026 மார்ச் 6ஆம் தேதி மீன ராசியில் அமர்கிறார். மிதுன ராசி நேயர்களே, எப்பொழுதும் சுகமாகவும் சௌகரியமாகவும் இருக்க வேண்டும் என்ற எண்ணத்துடனும் இந்த உலகத்தில் எல்லா விதமான சுகங்களையும் அடைந்துவிட வேண்டும் என்ற எண்ணத்தில் இருக்கக்கூடிய மிதுன ராசி நேயர்களே, இதுவரை உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்தில் பாக்கியஸ்தானம் என்னும் யோகஸ்தானத்தில் சஞ்சரித்த சனி பகவான் மார்ச் 6 முதல் 10ஆம் இடமான தொழில் ஜீவன கர்மஸ்தானத்தில் அமர்கிறார். கர்ம காரகனான சனி பகவான் எல்லா உயிர்க்கும் நன்மை தீமைகளை அதற்கான தக்க சமயத்தில் கொடுக்க வல்லவர். இருந்தாலும் உங்கள் ராசிநாதன் புதனாகி சனி பகவானுக்கு நண்பர் ஆவதால் அதிக கெடுபலன் உங்களுக்கு தரமாட்டார். இவர் 10ஆம் இடத்தில் அமர்ந்து தன்னுடைய 3, 7, 10ஆம் இட பார்வையினால் 12ஆம் இடமான விரயஸ்தானத்தையும் 4ஆம் இடமான சுகஸ்தானத்தையும் சுகம் என்னும் அதிர்ஷ்டஸ்தானத்தையும் 7ஆம் இடமான களத்திர ஸ்தானத்தையும் பார்க்கின்றார். இதனால் புதிய முயற்சிகளை தவிர்த்து விடுவது நல்லது. அதாவது 2.5 வருடங்களுக்கு புதிய முயற்சிகள் வேண்டாம். 12ஆம் இடத்தை பார்ப்பதால் சோம்பல் உங்களுக்கு அதிகரிக்கும். அதிகமாக நித்திரை ஏற்படும். அதனால் சுறுசுறுப்புக்காக உடற்பயிற்சி செய்யுங்க. செலவு அதிகரிக்கும். நண்பர்களிடையே மனஸ்தாபம் ஏற்படும். அதனால் நண்பர்கள்ட்ட பழகும்போது கொஞ்சம் கவனமாக இருங்க. வருமானம் சுமாராகத்தான் இருக்கும். கடன் வாங்க வேண்டிய சந்தர்ப்பம் உருவாகும். வங்கியில் கடன் பெற்று வீடு இடம் வாங்க முடியும். அதே மாதிரி தொழில் உத்தியோகம் பார்க்கும் இடங்களில் சனி நட்சத்திரக்காரர்களால் பாதிப்பு இடர்பாடுகள் ஏற்படும். இதற்கு என்ன செய்யணும்னா சனி பிரீத்தி பண்ணிக்கணும். சனி பிரீத்தி செய்து வருவதால் சிரமங்கள் குறையும். உத்தியோகம் தொழிலில் உற்சாகம் கூடும். எப்போ அப்படின்னு கேட்டிங்கன்னா, சனி வக்ரகாலத்தில் உங்களுக்கு உத்தியோகத்திலையும் தொழிலையும் உற்சாகம் கூடும். உத்தியோகஸ்தர்கள் கடுமையான வேலை பளுவினால் சிரமப்படுவார்கள். நேரத்துக்கு சாப்பிட முடியாது. நேரம் தவறி உணவு உட்கொள்ள வேண்டியது இருக்கும். எந்த வேலையிலும் கவனமுடன் இருப்பது நல்லது. வெளியிடங்களில் யாரையும் பகைத்து கொள்ளக்கூடாது. வேலை பார்க்கும் இடங்களில் உடன் பணிபுரிபவரை அனுசரித்து செல்ல வேண்டும். யாரிடமும் வாக்குவாதங்கள் செய்வதை தவிர்க்கவும். உங்களது செயல்களில் தடை தாமதங்கள் ஏற்பட்டாலும் 10இல் அமரும் சனி பகவான் விடாமுயற்சி செய்து உங்களை வெற்றி பெற வைப்பார். தேவையான உதவிகள் தேவையான சமயத்தில் கை கொடுக்கும். மனதிற்கு பிடித்த இஷ்ட தெய்வ ஆலயங்களுக்கு சென்று வழிபட்டு வந்தால் இந்த கர்ம ஜீவனஸ்தான சனி பலனை வென்றிடலாம். யாருக்கும் கடன் கொடுக்கவும் வேண்டாம். யாரிடமும் யாருக்காகவும் கடன் வாங்கி கொடுக்கவும் வேண்டாம். தனது பொருட்களை இரவல் கொடுக்க வேண்டாம். சனி பகவானின் வக்கிர பயிற்சி காலங்களில் உங்களுக்கு எதிர்பார்ப்பு நிறைவேறும். பணவரவு அதிகரிக்கும். எதிலும் துணிச்சலுடன் செயல்பட்டும் செல்வம் செல்வாக்கை அடைய முடியும். சனி வக்கிர காலம் உங்களுக்கு பொற்காலம். கோச்சாரத்தில் 3ஆம் இடத்தில் கேது அமர்ந்தும் 9இல் ராகு அமர்ந்தும் உங்களது செயல்களில் சிரமம் அலைச்சலினால் ஆதாயம் போன்றவற்றை தந்து கொண்டிருக்கின்றன. குரு பகவான் மே 31ஆம் தேதி வரை ஜென்ம ராசியில் அமர்ந்து சோதனைகளையும் ஏமாற்றங்களையும் தந்து கொண்டிருக்கிறார். இவர் ஜூன் 1ஆம் தேதியிலிருந்து கடக ராசியில் அமர்வது உங்களுக்கு நீண்ட நாட்களாக வரவேண்டிய பணம் சேரும். இந்த கடக ராசியில் குரு அமர்வது உங்களுக்கு சிறப்பானது. வேலை இல்லாதவர்களுக்கு நல்ல இடத்தில் வேலை அமையும். குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகளை நடத்தி கொள்ளலாம். 2இல் அமரும் குரு 8ஆம் இடத்தை பார்ப்பதால் 1 வருட காலத்திற்கு சரியான உணவு முறை பழக்க வழக்கங்களை கடைபிடிக்க வேண்டும். ஏனெனில் உடல் பருமன் ஏற்பட வாய்ப்பு உள்ளது.
சனி பகவான் 10ல் அமர்வதால் 2.5 வருட காலத்திற்கு சனிக்கிழமை தோறும் ஐயனார் அல்லது ஐயப்பனுக்கு நெய் தீபம் ஏற்றி வழிபட்டு வாருங்கள். மே 31ஆம் தேதி வரை ஜென்ம குருவாக இருப்பதால் செயலில் சிரமம் குறைய சிவன் கோயிலில் உள்ள தட்சணாமூர்த்திக்கு வியாழந்தோறும் நெய் தீபம் ஏற்றி வழிபட்டு வர நலமே ஏற்படும். இத்துடன் உங்களுக்கான சனி பெயர்ச்சி பலனை நிறைவு செய்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.